கல்லூரி மாணவராக இருக்கும் போதே திராவிட மாணவர் மன்றத்தின் மூலம் அண்ணாவை அழைத்து பல கல்லூரி கூட்டங்களில் பேச வைத்ததின் மூலம் அண்ணாவின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்திருந்தார் வே. தங்கபாண்டியன் அவர்கள். இதற்கிடையே பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் ஏற்பட்ட முரண்பாட்டினால் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா வெளியேறி 1949 தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அண்ணாவை தொடர்ந்து திராவிட கழகத்திலிருந்து பலரும் அண்ணாவின் தம்பிகளாகவும் தளபதிகளாகவும் ஆதரவாளர்களாகவும் திமுகவில் இணைந்தனர். அண்ணாவின் ஆதரவாளர்களை பெரியார் தனது குடியரசு பத்திரிகையில் கண்ணீர் துளி பசங்க என விமர்சனம் செய்தார். பொதுவாக விமர்சனங்களை எப்போதுமே நேர்மறையாகவே கையாளும் அண்ணா தனது திராவிட நாடு பத்திரிகையில் பெரியாருக்கு பதில் சொல்லும் விதமாகவும் கழகத்தை சீரிய முறையில் கட்டமைக்கும் விதமாகவும் கண்ணீர் துளிகள் என்ற தலைப்பில் திமுக பொறுப்பாளர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டார். அதில் வே. தங்கபாண்டியன் கிளை கழக செயலாளர் கமுதி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது அண்ணாவிடம் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் செல்வாக்கையும் காட்டுகிறது என்று சொல்லலாம். பிறகு